ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல். வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் சார்பாக மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட டெலிகிராம் சேனலில் டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். அது ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் 19 and 20 கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன பார்த்தா, த கவர்மெண்ட் ஹஸ் எக்ஸ்டெண்டட் த PMGKP இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபார் அனதர் 6 months. வாட் இஸ் த இன்சூரன்ஸ் கவர் ப்ரொவைடட் அண்டர் தி ஸ்கீம்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹50 lakh. இப்போது இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த PMGKPன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ். இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குறாங்கிறாங்க. யாருக்குன்னா இந்த COVID-19 அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற ஹெல்த் ஒர்க்கர்ஸுங்கிறாங்க. அண்ட் இதை ஃபஸ்ட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணான்னு பார்த்தா March 30 அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீமை இப்போ அனதர் 180 daysக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன பார்த்தா, RBI ஹஸ் ப்ரப்போஸ்ட் அலோவிங் ஆஃப் ஃபாரின் பாலிசி இன்வெஸ்ட்மெண்ட் டு அண்டர்டேக் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ் சப்ஜெக்ட் டு அன் ஓவரால் சீலிங் ஆஃப் ஹவு மச் அமௌண்ட்? இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 5,000 crores. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் சூப்பர்விஷன்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன். இதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். டெல்லி மெட்ரோ இந்த மாதிரி ஒரு மேஜர் ஸ்டெப் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கான்னு பார்த்தா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிஜினியஸ்லி பில்ட் கம்யூனிகேஷன் பேஸ்ட் ட்ரெயின் கண்ட்ரோல் லான்ச்சிங் IATS. இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சிக்னலிங் சிஸ்டத்தை பண்ணுறாங்கன்றாங்க. அண்ட் இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இது ட்ரெயின் ஆப்ரேஷன் சச்சஸ் ரன்னிங் அண்ட் ஹால்ட்டிங்கை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்னு பார்த்தா, விச் அமாங் த ஃபாலோயிங் டைட் அப் வித் ஸ்விஸ் ரேபிட் AG டு பிரிங் மேக்லெவ் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் டு இந்தியா? இதுக்கான ஆன்சர்னு பார்த்தா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் பீன் அவார்டட் த 2020 டேட்டன் லிட்ரரி பீஸ் ப்ரைஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கரெட் அட்வுட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிக்னிட்டரி இனாக்ரேட்டட் த 4th CII குளோபல் ஆயுர்வேதா மீட் 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ONGC எக்ஸைட்டட் சுடன் ஆயில் ஃபீல்ட்ஸ் ஆஃப்டர் இட் ரெஃப்யூஸ் டு பே ஃபார் ஆயில் இட் லிஃப்டட் ஃப்ரம் த ஃபீல்ட்ஸ். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் சுடன்? இதுக்கான ஆன்சர்னு பார்த்தா கர்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென் இஸ் இன்டர்நேஷ்னல் ஈக்குவல் பே டே அப்சர்வ்டு? இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா September 18th. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹர்சிம்ராத் கவுர் படால் quits in protest against agri bills. Who has been given additional charge of her portfolio? இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர சிங் தோமர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, PR கிருஷ்ணகுமார் who passed away recently was related to which field? இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, which country's former president மோசா த்ரரோர் who ruled the nation for more than 22 years passed away in September 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, when is bamboo day observed every year? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா September 18th. இப்போது இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இந்த டே எதுக்காக இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த அப்சர்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேம்பூவோட பெனிஃபிட்ஸை எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணணும், அதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் அது ரிலேட்டடான டே டு டே ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லா பீப்புளுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த டே டேவோட முக்கியமான எய்ம். அண்ட் இந்த டே அஃபிஷியலாக யார் டிக்ளேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேம்பூ ஆர்கனைசேஷன். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா September 18th. எப்போ, அதாவது ஃபஸ்ட்டு எப்போ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2009 8th வேர்ல்டு பேம்பூ காங்கிரஸ் நடந்தது. அப்போ தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2020 இயரோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேம்பூ நவ்.
இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனி வில் இன்ட்ரடியூஸ் ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரீட்டைல் சேனல் இன் இந்தியா விச் வில் கோ லைவ் ஆன் செப்டம்பர் 23, 2020. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட் இந்தியன் கார் டு பி பப்ளிஷ்ட் ஆன் த ப்ரெஸ்டீஜியஸ் இன்டர்நேஷ்னல் டிஸ்மேட்சிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பிளாட்ஃபார்ம் ஃபார் த எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள்ஸ். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் விச் ஸ்டேட் வாஸ் ஸ்வச்சதா கேஃப் இனாகிரேட்டட் இன் செப்டம்பர் 2020. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸ்வச்சதா பார்க்கும் வந்து இந்த சிம்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குஃப்ரி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 who inaugurated a website and released an e-book on PM நரேந்திர மோடி on his birthday. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாம் ஜஜூ. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 Facebook is joining hands with which of the following in order to develop new smart glasses. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபான். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Assam CM has presented government subsidy checks to entrepreneurs to set up cinema halls, and for that new cinema halls the government would bear a subsidy up to how much percentage or 75 lakh rupees. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 25%. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, who virtually conferred second Utkrist Sunstan Vishwakarma Award in 14 categories. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். இந்த அவார்டை வந்து எது கீழே கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஏஐசிடிக்கு தான் கொடுத்தாங்க. யாருக்குன்னு பார்த்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. அண்ட் என்னைக்கு கொடுத்தான்னு பார்த்தா விஸ்வகர்மா திவாஸ் செலிப்ரேஷன் அந்த டே அன்றைக்கி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறப்ப தான் கொடுத்தாங்க. அண்ட் இந்த ஏஐசிடி வந்து உட்கிரிஸ்ட் சன்ஸ்டன் விஸ்வகர்மா அவார்டை வந்து கொடுத்துருக்காங்களே, அவங்க வந்து ஒரு தீம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபைட்ஸ் கொரோனா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் ஹைதராபாத் இன் த 2020 ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ்ட் பை இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் IMD இன் கொலாபரேஷன் வித் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஃபார் டெக்னாலஜி அண்ட் டிசைன் SUTD. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 85. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்குறான். ஹைதராபாத் வந்து 85th பொசிஷன்லையும், நியூ டெல்லி வந்து 86th பொசிஷன்லையும், மும்பை வந்து 93rd பொசிஷன் அண்ட் பெங்களூர் வந்து 95th பொசிஷனில் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் பீன் ஹானர்ட் வித் த கோல்டன் பென் ஆஃப் ஃப்ரீடம் அவார்டு. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜினெட் பெடோயா லிமா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் டு கட் டிபெண்டன்ஸ் ஆன் சைனா ஃபார் கீ கெமிக்கல்ஸ் which will have an outlay of how much rupees over the next 5 years. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா rupees 25,000 crore. இப்போது இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனாலேருந்து வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிபெண்டன்ஸை வந்து குறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, அது வந்து இந்த மாதிரியான கீ கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங்கை வந்து நம்ம கண்ட்ரிலே வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஃபார்மசூட்டிக்கல்ஸ், இன்செக்டிசைட்ஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் யூசேஜில் வந்து பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏர்போர்ட் ஓப்பன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஜெட் டெர்மினல். இதுக்கான ஆன்சர்னு பார்த்தா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நியூ டெல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் சிட்டி டாப்ட் இன் த 2020 ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ்ட் பை இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன் கொலாபரேஷன் வித் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஃபார் டெக்னாலஜி அண்ட் டிசைன். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் கண்ட்ரி சேர் த 10th மீட்டிங் ஆஃப் பிரிக்ஸ் ஹை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆன் நேஷ்னல் செக்யூரிட்டி. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த பிரிக்ஸுங்கிறது எவ்வளோ பேர் கொண்ட அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா
5 மெம்பர்ஸுங்கிறாங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபஸ்ட்டு எப்போ வந்து பிரிக்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2009. அண்ட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து இந்த பிரிக்ஸில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் தாங்கிறாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த பிரிக்ஸில் வந்து எப்போ வந்து ஜாயின் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2010. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் அக்கார்ட் இஸ் த பீஸ் டீல் ஆஃப் இஸ்ரேல் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா UAE அண்ட் பஹ்ரைன். இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விச் இன்டர்நேஷ்னல் குரூப்பிங் ரீசென்ட்லி லான்ச் த குளோபல் இனிஷியேட்டிவ் டு ரெடியூஸ் லேண்ட் டீக்ரடேஷன் அண்ட் கோரல் ரீஃப் ப்ரோக்ராம். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா G20. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த மீட்டிங்கோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் த 21st century ஃபார் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் சைன்ட் MOU வித் SIDBI டு ஹெல்ப் 35 lakh MSMEs அமிட் COVID-19 அவுட்பிரேக் இந்த ஸ்டேட். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா DBS Bank India unveiled ஆன்லைன் லோன் பிளாட்ஃபார்ம் ஃபார் SMEs ஆஃபரிங் கிரெடிட் அப் டு ₹20 crore. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த DBS Bank. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் சர்வீசஸ் சென்டர் CSC ஹேஸ் பார்ட்னர்ட் வித் ஹூம் ஃபார் லான்ச்சிங் எ chatbot ஃபார் சிட்டிசன்ஸ் டு ரிசீவ் டிஜிட்டல் லிட்ரஸி சர்வீசஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ICICI Home Finance has launched a new loan scheme Aapna Ghar Dreams with credit amount in the range of ₹2 lakh to 50 lakh for skilled workers employed in the informal sector in which city. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா whom among the following is the only Indian to be honored with the prestigious 2020 ஏசியா கேம் சேஞ்சர் அவார்டு. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்ணா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா when is வேர்ல்ட் வாட்டர் மானிட்டரிங் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18th. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் ரீசென்ட்லி ரிலீஸ்ட் அசாடி ஃப்ரீடம் ஃபேசிசம் ஃபிக்ஷன் புக். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஏந்தடி ராய். இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை இப்போ பார்க்கலாம். இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பெங்குவின் புக்ஸ் லிமிடெட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் பேங்க் ஹேஸ் கிரியேட்டட் அ நியூ வெர்டிக்கல் எமர்ஜிங் ஆண்டர்பிரனர்ஸ் பிஸ்னஸ் டு சர்வ் அன்பேங்க்ட் அண்ட் அண்டர்பேங்க்ட் ஆண்டர்பிரனர்ஸ். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டிசைடட் டு லான்ச் அ மேசிவ் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் இன் த ஸ்டேட் to provide government jobs to the youth and fill the vacant posts in different departments. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா in September 2020 which state health department is introducing COVID suspects wards in all major hospitals of the state. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் Consumer Affairs, Food and Public Distribution has agreed to enhance the paddy procurement target in Nellore district of Andhra Pradesh by procuring a total of how many lakh metric tons of paddy during the rabi crop. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 34.8 lakh metric tons. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா which of the following will be the 10th among states or union territory to become part of National Generic Document Registration System in September 2020. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா which state BJP launched a COVID-19 report card on the initiatives taken up by the party during the COVID-19 pandemic in the form of an e-book Seva Hai Sangathan. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெகாலயா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த இபுக் சேவா ஹாய் சங்கத்தன் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் நேஷனுக்கும் பீப்புளுக்கும் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸை வந்து தான் இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா in September 2020 which country has banned download of Chinese app TikTok
and use of messaging and payment platform WeChat, saying they threaten national security. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 how many Poshan kits were distributed among Anganwadi workers by Krishi Vigyan Kendras all over the country? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 lakh kids. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, how many beaches of India have been recommended for the coveted N Blue Flag International Eco Label in September 2020? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் செப்டம்பர் 2020 the government has permitted foreign direct investment FDI of beyond how much percent through the government route in the defense sector? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 74. இதோட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம். நன்றி, பை பை, டேக் கேர்.